கேம் பத்தி நிறைய இருக்கு பேசுறதுக்கு. பட் ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் கேள்வியோட ஆரம்பிப்போம். ஜேமி கேரகர் வந்து டிவில சொன்னாரு, இந்த மாதிரி லிவர்பூல் இஃப் தே வாண்ட் டு கெட், எக்ஸாக்ட் கோட் இல்லை அது எனக்கு, பட் லிவர்பூல் இஃப் தே வாண்ட் டு பி அ கன்சிஸ்டன்ட் டாப் 4 டீம், சாம்பியன்ஸ் லீக் டீம்னாக்க வந்து ட்ரெண்ட் வந்து cannot பி ரைட் பேக் அப்படின்னு. நீங்க அதை அக்ரி பண்ணுவீங்களா? ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். லிவர்பூல் நில், ரயல் மெட்ரிட் 1. நம்ம கம்பேக்லாம் எதிர்பார்த்தோம், அப்படி இன்னும் இப்படி இன்னும் கடைசியில் ஒண்ணுமே இல்லை. மெட்ரிட் 6-2 அக்ரிகேட் வினர்ஸ். என்ன நினைச்சீங்க நேற்று பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் லெக்ல? இல்ல, ஐ திங்க் பேசிக்கலி பர்ஃபார்மன்ஸ் வாஸ் நாட் அப் டு த மார்க். நம்ம எதிர்பார்த்த அளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நம்ம வந்து கம்பேக் கொடுக்குற மாதிரி நம்ம போகலன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருந்துச்சு. உண்மையாவே நீங்க கம்பேக் கொடுக்குற மாதிரி எல்லாம் போனீங்களா அப்படின்னு எனக்கு ஒரே யோசனையா இருந்துச்சு. லைன் அப் மட்டும்தான் பிரகாசமா இருந்துச்சு, பர்ஃபார்மன்ஸ்ல ஒண்ணுமே இல்ல. சோ ஐ திங்க் we were not really good in terms of score line. அட்லீஸ்ட் ஒரு கோல் தான் கன்சீட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸோட நம்ம திரும்பி வந்தோம். அந்த ஒரு கான்பிடன்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா ஆலிசன் இல்லைன்னா it should have been easily 3 or 4. I mean, the saves he made wasn't like small saves to make. சும்மா ரெகுலர் சேவ்ஸ் கூட இல்ல. 2 of them were outstanding saves. So I think அவர் இல்லனா it should have been even more worse, considering what we went through. And I think basically if we get Real Madrid we are done. அந்த ஒரு mentality has creeped into us. Madrid வந்தா அவ்வளவுதான், நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் we at this point of time. And நீங்க கேட்ட earlier கேள்விக்கு வந்து we don't know how to sit back. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லெக் அப்புறம் we basically just threw away the game அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஆமா, இல்ல இந்த கேம் வந்து இட் வாஸ் டிசைடட் இன் தி ஃபர்ஸ்ட் லெக். இந்த செகண்ட் லெக் வந்து 1-0 அவங்க வந்து ரியல் மெட்ரிட் வந்து ஐ டோன்ட் திங்க் தே பிளேட், என்ன சொல்றது, செகண்ட் கியருக்கு மேல அவங்க போய் ஏத்தவே இல்லை. ஸோ ஃபுல் கேமே அவங்க ட்ரைனிங் போய் எக்ஸசைஸ் மாதிரி ஆடினானுங்க. அண்ட் தே டிட் நீட் டு லைக், அவங்க வந்து இப்போ ஒரு 5 கோல் அடிக்கணுங்கிற நிலைமையெல்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா 5 கோல் ஃபர்ஸ்ட் லெக்லேயே அடிச்சிட்டானுங்க. இல்லை, அதான் கேம் பற்றியே பேசுவோம். நீங்கள் ஆலிசன் சொன்னீங்க. ஆலிசன் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் இந்த சீசன் வந்து ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்னா ஆலிசன் மட்டும்தான், வேற யாருமே சொல்ல முடியாது. மற்ற எல்லாருமே வந்து அப் அண்ட் டவுனாக இருக்கு. ஆலிசன் மட்டும்தான் எஸ் பின் ஆர் ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர். நேத்தும் வந்து 2 பயங்கரமான சேவ். ஒன்று வந்து அந்த கேமவிங்கா ஷாட் கிராஸ் பாருக்கு தள்ளி விட்டுது, இன்னொன்று வந்து அந்த வினிஷியஸ் ஹெடர் க்ளோஸ் ரேஞ்சில் இருந்து. அந்த கோல் வந்து இட் வாஸ் அ வெரி அன்லக்கி கோல் டு கன்சீட் என்ன கேட்டா. அந்த கோல் பத்தி எனக்கு அஃப்கோர்ஸ் டிஃபென்சிவ்லி சொல்லலாம். கொனாட்டே, வேண்டேக் ரெண்டு பேருக்கும் நடுவுலையும் நின்றுட்டு இருந்தா பென்ஜெமா. பட் வேண்டேக் வந்து வாஸ் ஏபிள் டு க்ளோஸ் த கேப். அது அன்ஃபார்ச்சுனேட் ரீபவுண்ட் அது, அதுக்கப்புறம் போய் வினிஷியஸ்ட்டு போய் விழுந்தது. பட் அதான் இட்ஸ் ஜஸ்ட் அதான் லைக் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபைட்டே இல்லை. அதாவது இந்த கேமுக்கு போவோம் ஒரு அட்லீஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் இருந்துச்சு, லைக் ஃபர்ஸ்ட் 10-15 மினிட்ஸ் இருந்துச்சு வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தா மேலும் கீழயும் போனானுங்க. பட் ஒன்றும் பெருசா அதுவும் சான்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஈவன் அந்த டைம்ல கூட இல்ல. We didn't play one pass through the lines. I watched the whole game. மெட்ரிடோட மிட்ஃபீல்டோ மெட்ரிடோட டிஃபென்ஸ்க்கு நடுவுல ஒரு பால் we weren't able to give. All our balls were on the side to both the full backs. போங்க கிராஸ் பண்ணுங்க, போங்க கிராஸ் பண்ணுங்க. I mean, it was understandable having Fabinho and Milner. So what do you expect? Our ball, we don't have one ball carrying midfielder after Coutinho left. Think about it. Yarachu ஒரு ball who a midfielder who could carry a ball, go past 2 people and then put the final pass. ஏதாச்சும் ஒரு midfielder இருக்காங்களா? Coutinhoக்கு அப்புறம் மேக்ஸிமம் நான் சொல்லுவேன் Alex Oxlade-Chamberlain before injury. அவ்வளவுதான். Probably. And then the other one could be Adam Lallana, who could do something. After Coutinho left. அவ்வளவுதான், those two, right? And Adam Lallana used to be injured half the time. Alex Oxlade-Chamberlain was for one proper season. And அந்த சீசனோட எண்ட்லயே he got injured. ஆமா, that was the Champions League final run. We didn't have him for the final against the season quarter final he got injured la against exactly City. So we didn't have him for the final against Madrid. ஆமா, so and adu nam Champions League ஜெயிக்கல. And then next season fully he was out. And then we are back to basics. On the season end la வந்து we sold Lallana, or 2020 la we sold Lallana at the end. I don't remember which season. இல்ல Premier League அப்புறம். Exactly 2020 season அப்போ we sold Lallana after that season. So we haven't got one midfielder who could carry the ball, and still we managed to win 1 CL, 1 PL, and probably in the last 2 seasons வந்து I mean we didn't win anything in that season where all the defenders were injured, but our performance was way better than what we're doing this season. ஆமாமா,
இல்ல அதுதான் இதே ரியல் மெட்ரிட் தான் அப்பவும் ஆடணும் குவார்டர் ஃபைனல்ல. பட் அப்போ வந்து we didn't have center backs and we still played better than this. ஓசன் கபாக், ரீஸ் வில்லியம்ஸ், நாட் பிலிப்ஸ் எல்லாம் வச்சு we played much better than what we are playing now. அண்ட் என்ன அதான் இல்லை, நேற்று கேம் பத்தி நிறைய இருக்கு பேசுறதுக்கு. பட் ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் கேள்வியோட ஆரம்பிப்போம். ஜேமி கேரகர் வந்து டிவியில சொன்னார் இந்த மாதிரி லிவர்பூல் இஃப் தே வாண்ட் டு கெட், எக்ஸாக்ட் கோட் இல்லை அது எனக்கு, பட் லிவர்பூல் இஃப் தே வாண்ட் டு பி அ கன்சிஸ்டன்ட் டாப் 4 டீம் சாம்பியன்ஸ் லீக் டீம்னாக்க வந்து ட்ரெண்ட் வந்து cannot பி ரைட் பேக் அப்படின்னு. நீங்க அதை அக்ரி பண்ணுவீங்களா? I agree with him totally 200%. என்னன்னா there's again conflicting views. அந்த வீடியோ வந்து ட்வீட் கூட பண்ணியிருந்தாரு. அதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தாங்க, நீ வாய முடித்தான் இருந்த, இத்தனை வருஷமா ட்ரெண்ட் தான் நம்மள எல்லா ட்ரோஃபியும் வாங்கி கொடுக்கும்போது இஸ் பின் ஆர் மெயின் ரைட் பேக், அப்போ நீ வாய திறக்கவே இல்லையே அப்படின்னு. ஆனா கேரக்டர் தான் கரெக்டா சொன்னாப்ல, இன்னுமே எனக்கு ட்ரெண்ட்டை பிடிக்கும், நான் ட்ரெண்ட்டை பிடிக்காதுன்னு சொல்லவே கிடையாது. இன்னுமே ட்ரெண்ட் வந்து இஸ் பின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாண்ட் அவுட் பீப்புள் அபவுட் ஆஃப் ஆல் தி சீசன்ஸ் தட் வி ஹேட். நோ டவுட்ஸ் அபவுட் இட். I like him so much. எல்லாமே is fine. But ஒரு கேள்வி செம்மையா கேட்டாரு, Trent cannot learn further. He's played 260 odd games. Okay, for the first 100 games you can learn. You learn to become a better defender. 150 games, fine. 175 games, 200 games, no. You're not going to learn beyond 200 games on how to defend. Right? So Klopp has come out personally and said, எனக்கு we take that risk having him up front அப்படின்னு. ஆமா. He's come out openly and said, that is how we play, that is how my system is. We are okay with that. We want the right back to be as high as possible. We don't want him to be in the defending positions. He said, fine. Okay. It was all rosy and merry until we were all continuously winning. இல்லன்னு யாருமே we didn't question Trent at all because we were winning. As simple, correct? This was happening for the last 4 years னு வெச்சுக்கோங்க. 2018 ல இருந்து 2022 வரைக்கும் 5 years. ஓகேவா? இந்த 5 years no one questioned him. That's the truth. இப்போ we have the right to question because time and again that's the only side that we've been lacking. Our right hand side of our defense is so crap that every game that's where we get flushed out. It's not 1 or 2 games a season wherein we say சரி 1-2 game தானே, ஏதோ 2 தப்பு பண்ணிருப்பாங்க, யாரோ போயிருப்பாங்க, fine. We keep dropping points every game for that side. Okay, so as a coach you will not change his position. You cannot accept the fact that Southgate will not take him. அத நான் வரேன். Southgate will not take him ங்கிறது you cannot accept it. Okay, Trent ஒரு 2 கேம்ல performs really well for the whole season and you come out in the press conference saying Southgate இப்ப ட்ரெண்ட பாத்தியா அப்படின்னு. டேய், அவன் எப்படிடா பாப்பான்? 38 கேம்ல 2 கேம் நல்லா விளையாடுறான் and you want him to take him to be the main right back for the country. So basically it's saying our right back cannot defend. He doesn't know how to defend. It's simple to say 260 கேமுக்கு விளையாண்டுட்டு if he hasn't learned how to defend, now you want him to give more time and see whether he'll learn. என்ன லாஜிக் இது? இல்ல see நான் வந்து I think Trent வந்து ஏஜ் வைஸ் நீங்க கேம்ஸ் சொல்றீங்க அது ஒத்துக்கிறேன், பட் he has played a lot of games அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல, அட்டாக்கிங் ரைட் பேக் பொசிஷன்ல. பட் ஏஜ் வைஸ் he still has time to learn. அதுதான் என்னோட இது. ப்ராப்ளம் இஸ் நான் என்ன பிரச்சனைனா, சோஃபார் நம்ம கிளாப் சிஸ்டம்ல அவரே சொல்லியிருக்கிற மாதிரி we know that Trent is going to be in that position, like attacking full back தான். So he is not expected to defend much. அதாவது ட்ரெண்ட் வந்து என்ன கேட்டா he has become a victim of the system ஒரு விதத்துல. நம்ம சிஸ்டம் வந்து இல்ல நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் சொல்றேன். இல்ல he has become a victim of the system in the sense 4 வருஷமா நம்ம வந்து we have kept playing him as the attacking fullback. So 4 வருஷமா இவனுக்கு டிஃபெண்டிங்கே சொல்லி தரல. லைக் ஒரு நார்மல் ரீஸ் ஜேம்ஸ் மாதிரி சரி how to balance defense and attacking. ஒரு ரீஸ் ஜேம்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கீரன் ட்ரிப்பே யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, அவனுக்கு முன்னாடி இருக்கிற 3 இங்கிலாந்து ரைட் பேக்குமே they are better at defending. ஸோ கைல் வாக்கர், கீரன் ட்ரிப்பேர், ரீஸ் ஜேம்ஸ் மாதிரி ஒரு பேலன்ஸ் எப்படி பண்றதுன்னு ட்ரெண்ட்டுக்கு தெரியல. பிகாஸ் ஹி பிளேஸ் வீக் இன் வீக் அவுட் ஃபைனல் தேர்ட்ல தான் ஆடுறான் மோஸ்டா ஆஸ் அ ரைட் பேக். ஸோ ஐ திங்க் இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு அதான் சொன்னேன், எஸ் பிகம் அ விக்டிம் ஆஃப் த சிஸ்டம். அதாவது இவனுக்கு கத்துக்க முடியாதுன்னு இல்லை, ஐ திங்க் he can still learn. ஏஜ் வைஸ் he still has time. 32 வயசு ஆகல அவனுக்கு, இன்னும் இஸ் வாட் 24 என்னவோ தான் இல்ல.
ஸோ he can still learn. That's will he be as effective as வந்து ஒரு சர்ஜியோ ராமோஸ் மாதிரி டிஃபெண்டிங் பண்ணுவானா? பண்ண மாட்டான். இந்த ஏஜுக்கு மேல அதை எதிர்பார்க்க முடியாது. பட் he can still become a decent defender. அதுதான் என்னோட ஹோப். பட் ப்ராப்ளம் என்னன்னா he needs to be put into a system that expects him to defend. அப்போதான் he will learn how to balance. இல்லனா வந்து இந்த ட்ரெண்ட் இந்த பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு அது பிரச்சனை இல்ல. the problem with Trent எனக்கு வந்து it's not because of the system. See, I don't want Trent defending in transitions. டிரான்சிஷன்ல ட்ரெண்ட் அவன் பொசிஷன்ல டிஃபென்ஸ் இல்லையா? I totally agree because that's on club. ஏன்னா he always wants the right back to be up. எனக்கு டிரான்சிஷன்ல ட்ரெண்ட் திரும்பி ஓடி வராதது I am least bothered. எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் நீங்க சொன்னதேதான், he is not expected to defend in transitions. நம்மளோட ஒரு பிளேயர் வந்து மிட்ஃபீல்ட்ல பால உடுறான் அப்படின்னா it's up to our midfield and it's up to our three defensive people to come and cover for Trent. That is totally accepted. எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. என் பிரச்சனை is when we are still at the back. Trent is still there. He's not gone high up the field. எனக்கு அது பிரச்சனை கிடையாது. அவர் இன்னுமே பின்னாடி தான் இருக்கான். அப்போ even for the goal you see yesterday, the ball is with Camavinga. Trent is not even looking at the ball. He's looking at somewhere in the stands. Number one. Number two, when the ball goes out to Benzema, who lays it off for Vinicius first. அப்போ Camavinga gives it to Benzema. Benzema தான் lays it off for Vinicius. And Vinicius gives goal க்கு ரீபவுண்ட் இல்ல வந்துச்சு. கரெக்ட். நான் சொல்றது Vinicius கரெக்ட். பால் போனதே Trent was கிட்டத்தட்ட கட்டி போச்சு நின்னுட்டான் Vinicius. ஆமா. And when Camavinga gives the ball to Benzema, Vinicius makes that run. Trent பார்க்க கூட இல்ல. ஆமா. இது யார் சொல்லி கொடுப்பா? இது சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆமா, இல்ல அந்த பேசிக் அவேர்னஸ் வந்து நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் கோல் ஃபர்ஸ்ட் மேட்ச் மிட்ரோவிச்சும் இதே மாதிரி தான் பண்ணான். அவனோட பிளைண்ட் சைட்ல ஓடி வந்து இவனுக்கு அவேர்னஸே இல்லாம பிளைண்ட் சைட்ல ஓடி வந்து கோல் போட்டான். இதே தான் பண்ணான். இதை நீங்க எப்படி சிஸ்டம் மேல ப்ளேம் பண்ணுவீங்க? தட் இஸ் மை क्वेश्चन. நீங்க சொல்றது I totally agree in transitions. We've been a team wherein we don't give away the ball in the midfield. We've been a team. We are a team இல்ல. We've been a team. ஆமா. எப்படியா இருந்தாலும் Fabinho will come and put his leg in. He'll block it. We wouldn't need Trent on transitions. Simple as that. இப்போ every single time every team is overloading Trent with two players. Okay. And நானே Trent டிஃபெண்ட் பண்ணிருக்கேன். Multiple times I have defended him saying, டேய் ரெண்டு பிளேயர் அவன்கிட்ட கொடுக்குறீங்களா? ரெண்டு பிளேயர் எப்படிடா அவன் பாப்பான்னு. I agree with all of those situations. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது Trent. இப்போமே transitions I don't expect him to come back. ஆமா. That is not my thing. But Jamie Carragher எடுத்த பாயிண்ட் அதான். Is the background staff really even teaching him how to defend? நீ கிளிப்ஸ ப்ளே பண்ணி உண்மையா அவன்கிட்ட காட்டுறீங்களா இல்லையா? ஆமா. இல்ல அந்த பிரச்சனை வந்து ஐ திங்க் நம்மளும் இந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்தே இது சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் அ நியூ திங். ஐ டோன்ட் திங்க் அந்த ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ஃபுல் பேக் டிஃபெண்டிங் ஐ டோன்ட் திங்க் இது ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா ராபர்ட்சன் ஆப்போசிட் சைடுல இஸ் மச் பெட்டர் அட் திஸ். Exactly, right? The same role he does. It's not 100% different. Maybe Trent goes into the final third, Robertson goes until midfield. Simple. ஒரு few yards difference னு வெச்சுக்கலாம். Transitionல. இல்ல நீங்க சொன்ன மாதிரி டிரான்சிஷன் விடுங்க. நானும் சொல்றது பேக் ஃபோர் ஒன்னா இருக்கும்போது ராபர்ட்சன் டிஃபென்ஸ் இஸ் சைட் மச் பெட்டர் தென் ட்ரெண்ட். அதனால தான் வந்து நம்ம லெஃப்ட் ஃபிளாங்க் யாரும் ஓவர்லோட் பண்றது இல்ல. ரைட் ஃபிளாங்க் தான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. It's because every team knows there's a weakness. இப்போ ராபர்ட்சன்ல வீக்னஸ் கிடையாதுன்னா he will not let the man run. அதனால தான் யாருமே ஓவர்லோடே பண்றது இல்ல. டேய் அவன்கிட்ட போனோம்னா நம்ம ஓவர்லோட் பண்ணாலும் அவன் புடிச்சிருவான்டா. அவன் புடிச்சிருவான். இன்னொன்னு அவனுக்கு பின்னாடி இருக்கிறது வேன் டைக். இங்க பாத்தீங்கன்னா கொனாட்டே இருந்தா கூட they were trying to get through with Vinicius. இல்லைங்க, that's the thing இல்ல. நேத்து Trent was virtually non-existent. If you see, you could have even taken Trent off. And still, Konate was the one who was catching Vinicius. Every single time. இது வந்து 1 or 2 times இல்ல. நேத்து மட்டுமே Trent was beaten minimum of 15 times. ஆமா. And it was always Konate who got back and blocked the thing. ஆமாமா, இல்ல கரெக்ட். Konate was really good. Trent and the pitchல இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான் நேத்து. Because he wasn't giving like blind super ball to come and head the line. He wasn't doing yesterday. அதுவும் கிடையாது. He was playing the hoof ball of Henderson yesterday, literally. If you saw 3-4 times நேத்து சும்மா பால கிராஸ் பண்ணிட்டு போய் என்னோன் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் கிராஸ் இருந்துச்சு.
and he's coming out after Bournemouth and saying we weren't really up to the mark like Bournemouth. We didn't want it more like Bournemouth. Hey, as simple நான் கேள்வி கேட்கிறேன். எனக்கு வந்து இது ஒரு ரீல் நான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. அதுல வந்து ஒருத்தன் சொல்லியிருப்பான், you get paid 200,000 euros a week, not Trent but basically a footballer on average 200,000 euros a week. You have the highest training facilities. You have 5 people to look after you every single week in training. You get a cook who cooks food for you. You get a company who sponsors you for your boots and all that stuff. All you need to do is go and play for 90 minutes a week, or probably 3 games, 270 minutes a week, and probably 5 hours of training. That's 300 minutes. 570 minutes a week. You can't உன்னால கொடுக்க முடியாதா? அது கரெக்ட். இல்ல அதாவது நீங்க சொல்றது கரெக்ட். ஆமா, இது வந்து இது வந்து எந்த ஜாபுக்கும் இது அதேதான், லைக் அதே அப்ளிகபிள் தான். உங்களுக்கு கூகுள்ல அவ்வளவு சேலரி கொடுத்தா அவ்வளவு இது பண்ணி கொடுத்து உங்களை எம்ப்ளாய் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கூகுள்ல போயிட்டு எனக்கு கோடிங் இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது வந்து இட்ஸ் நாட் ரைட் இல்ல. Exactly, but see, if all of this for Trent, இவ்வளவு நேரம் பேசிக்கோம் Trent பத்தி, it's just so simple. He doesn't have any competition. அவ்வளவுதான். யாருமே see when Tsimikas came in and he lost his position, Robertson ஒரு 4 கேமுக்கு ராபர்ட்சன் விளையாட வைக்கவே இல்ல. Tsimikas was good. He was putting in superb crosses, எல்லாமே பண்ணிட்டு இருந்தான். You see that Robertson that came back after that, totally different. ஐயோ எனக்கு அந்த பிளேயர்ஸ் வேணும்டா அப்படின்னு வந்து மாடு மாதிரி ஓடுனா, எல்லாத்தையும் பண்ணான். இல்ல, ஐ திங்க் தட் இஸ் a massive factor. நீங்க சொன்னது அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். பட் காம்படிஷன் இல்லாதது பெரிய பிரச்சனை. You see Trent's attitude. எனக்கு வந்து இப்போ நீ வந்து டிஃபென்ஸை மறந்துருங்க, நீங்க என்ன வேணாலும் மறந்துருங்க, I don't care. The only game he turns up for is a United game. அது ஹோம் கேம், அவே கேம் கூட கிடையாது. Home United game every season. This is the only game we see Trent that turns up. இப்போலாம் even if a free kick comes, you can't expect Trent to put it in the corner. அப்படியே அவன் ட்ரை பண்ணாலும் ஹெண்டர்சன் உள்ள போய் தடுத்துருவான். So it's not like we're depending on Trent's free kicks to win the games right now as of the moment. And this is not the one. இப்போ நீங்க உடனே கமெண்ட்ஸ்ல வந்து டே இத்தனை வருஷமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தா அப்பெல்லாம் நீ எதுவுமே பேசினா, அப்போவே நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம், போன சீசனும் பேசியிருக்கோம். Time and time again when we've lost or point to draw the game, we've said Trentனால தான் வந்திருக்கு அப்படின்னு. It's not a one time thing. And he side with Carragher for whatever reason. உடனே நீங்க வந்து அவன் கமெண்ட் இருந்தான் ஜெயிக்கும் போது அப்படின்னா, டே இப்போ அவன் தான் சொல்றான், if Klopp goes out, Trent won't even have a starting position. அவ்ளோ அப்படி நான் சொல்ல மாட்டேன், பட் இல்லைங்க, if we get a manager who wants to build from the back, do you think Trent will start? If we have another competitive right back with him who is far more better defensively, do you think he'll start? He won't. Definitely he won't. ஆமா, கஷ்டம். at least at the very least competition இருக்கும். அதான் சொல்றேன், competition இருக்குன்னு நான் சொல்ல பேசிட்டு இருக்கேன். இப்ப competition as someone as for example Tariq Lamptey, let's say he comes in, Trent will not start. Lamptey விடுங்க, யாரா இருந்தாலுமே பிரீமியர் லீக்ல I think most out of 20 first choice right backs, Trent வந்து he'll probably rank around 13th or 14th optimistic. Exactly, he will not start in the season. And எல்லாரும் உடனே வந்து Trent திட்டாதீங்க ஆச்சா போச்சான் you can say, but understandably this is not feasible. That's all I can say. It's not feasible. At long term it won't give you anything. ஆமா, இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்குமெண்ட் வந்து இட் வாஸ் தட் ஓகே ட்ரெண்ட் கிவ்ஸ் யூ சோ மச் அஃபென்சிவ்லி. இந்த சீசன் வந்து அதுவும் இல்லை, ஸோ அதனால தான் பெரிய இது. பட் ஸ்பீக்கிங் ஆஃப் அஃபென்ஸ் வந்து அண்ட் லிட்டில் பிட் ஆன் த குட் சைட், டார்வின் நூனியஸ் நேற்று ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஐ தாட் ஐ நோ இட் இன் ஸ்கோர் ஹேட் அந்த ஒரு ஏர்லி சான்ஸ் இருந்துச்சு, பட் ஐ தாட் இட் வாஸ் அ டிஃபிகல்ட் ஆங்கிள் டு ஸ்கோர் கூட்வாக் அகேன்ஸ்டா. ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் மச். But அதான் ஓவரால் ஐ தாட் he played well. Out of I think அவன், கொனாட்டே, ஆலிசன், இவங்க 3 பேரை தவிர I think these were the standouts என்ன கேட்டா நம்ம டீம்ல நேத்து. Definitely நேத்து எனக்கு I didn't understand why Klopp brought off Nunez in the first place, and he came in the press conference and said Nunez wasn't up to it, he wasn't tracking back, so we had to cover up that position, so that's why I brought him off ன்னு வந்து சொன்னாரு. எனக்கு வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். உனக்கு வந்து 3 கோல் வேணும், you want your defender to run back and track also. அப்ப நீ என்னதான் பிளானோட அந்த கேமுக்கு வந்து நீ என்ன பிளானோட? அதாவது நான் வந்து when he took Nunez off second halfல I thought okay 3 goals எப்போ I think he took him off எப்போ 60-65 minutesல இல்லையா. So I thought okay 3 goals 30 minutesல என்னதான் கம்பேக்லாம் பண்ணியிருந்தாலும் இந்த பாஸ்ட் இட்ஸ் a difficult thing against Real Madrid. அதுவும்
ஸோ அதனால ஐ தாட் ஓகே சரி. அண்ட் நீங்க சொல்லலாம் 17 கேம்ஸ்க்கு எதுவும் பிரீமியர் லீக் கேமே இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு 17 டேஸுக்கோ என்னவோ இன்டர்நேஷனல் பிரேக்கு, அது என்னத்துக்கு வந்து எடுக்கிற அப்படின்னு. ஸோ பட் ஐ திங்க் இப்போ இந்த கேம்ல ஆடி நம்ம எப்படியும் ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரியும். ஆடி ஒரு 85th மினிட்ல அவனுக்கு ஒரு ஏசிஎல் இன்ஜுரி மாதிரி வந்ததுன்னா அப்போ தென் வில் பி லைக் ஓகே வை டிட் யூ பிளே ஹிம் ஃபார் சோ லாங்கிற டைப்ல. ஸோ ஐ டென்ட் எனக்கு வந்து சப்ஸ்டியூஷனோட எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஐ நோ ஹி வாஸ் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் பிளேயர்ஸ், அதுவும் நான் சொல்றேன். இதே கேம் வந்து 3 கோல் லீடு இல்லாம மெட்ரிட் வந்து வெறும் 1 கோல் லீட்ல இருந்திருந்தாங்கன்னா ஐ வுட் ஹவ் செட் ஏன்டா அவனை வெளில எடுத்தேங்கிற டைப்ல. பட் இல்லாதான் நுனியஸ் ஐ தாட் ஓகே சப்ஸ்டியூஷன். அதுதான் என்னோட ஒப்பீனியன் அவனோட சப்ஸ்டியூஷன் பத்தி. பேசிக்லி the thing I wanted to mention here was why take him off. பட் நீங்க சொல்லும்போது யோசிச்சு பார்த்தா 30 மினிட்ஸ்ல 3 கோல்லாம் சான்ஸே இல்ல. அதெல்லாம் நம்ம போட முடியாத ஒரு நிலைமையிலேயே இருந்தோம். அண்ட் ஐ தாட் ஹி வாஸ் பிரிட்டி குட் த்ரூஅவுட் தி கேம். எனக்கு நுனியஸ் மேலலாம் எனக்கு கம்ப்ளைண்டே கிடையாது. ஆமா இல்ல அதுதான் நீங்க சொன்னது எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. கிளாப் வந்து அந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னாரு. and because I thought he was doing quite well. அவர் வந்து we had to shore up the left side. People were getting past him easily அப்படினா I think that's again a blunt reason to just take him off, give him some time off அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் I think even he was also pretty gassed out. ஏன்னா nothing was really happening. The ball even wasn't going to him for whatever reason. Our midfield wasn't there. It's just so simple. They had Modric, they had Kroos, and they had Camavinga who were spraying passes like எனக்கெல்லாம் இப்பவே just walk off. எனக்கு அப்படிதான் just walk off and say we give the defeat. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. There was nothing more shameful of the game yesterday. Because we weren't taking any chances that we were getting. 1 or 2 தான் கிடைச்சது. நான் நிறையான்னு சொல்ல 1 or 2 தான் கிடைச்சது. Nunez was very pretty difficult to even அந்த ஒரு angle to even put his boot through it was going to be very difficult. ஆமா. That was understandable. Jota வந்து ஐயோ Jota especially I don't even know what to do with Jota hereafter. See, I understand he's come back from a long term injury. You can't replace him. You don't know what to do. எனக்கு உண்மையாவே எனக்கு இந்த டீமை வச்சு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு we are in that situation wherein we can say Nunez, Salah and Alisson தவிர can change anyone. I think it's there. We are at that stage right now to say மொத்த டீம் even if Thiago comes back, it's not like he's given us 25 games a season wherein we have to say Thiago இல்லனா நம்ம கேம் நீங்க எனக்கு உண்மையாவே புரியல தியாகோ பத்தி. 25 games he gives us pretty good performances for 25 games a season. He's injured for 30 games a season. ஆமா இல்ல I think Thiago gives us good performances. அது நான் சொல்ல மாட்டேன். I think பட் அதாவது இல்ல அதான் லைக் மத்த இப்போ மாட்ரிச் நேத்து கம்பேர் பண்ணும்போது தியாகோ வந்து கேம் இன் கேம் அவுட் டஸ் ஹி கிவ் தட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியல. ஏன்னா the problem is நம்ம மிட்ஃபீல்ட் ரொம்ப கேவலமா இருக்கு. தியாகோ வந்து ஆவரேஜா ஆடினா கூட இட் லுக்ஸ் மச் பெட்டர். Yes, but don't defend Thiago. அத நான் சொல்ல வரேன். But don't defend Thiago saying he played brilliantly. He played average for 5 games a season and that's why it is so big for us. ஏன்னா midfield is so bad. ஆமா. How can you defend Thiago here? நீங்க வந்து Thiago வந்திருந்தா வேற மாதிரி இருந்தது கிழிச்சிருப்போம். எதுவுமே கிடையாது. It's not very tough to see Thiago isn't the Thiago that we saw in Bayern. No, he's not that player right now. நீ Thiago வந்தா டீம் மாறிடும்னா no. 5 games he comes for the season. 5 கேம்லயும் is he giving the same consistent performance for the even 25 கேம் கூட வேணாம் 5 கேம் எடுத்துக்கோங்க. 5 கேம்ல are we getting 100% wherein Thiago influences the game? No. Modric does it week in week out. Kroos does it week in week out. For example, if Chelsea they've got Enzo Fernandez, he's doing a wonderful job for them. ஆமா. Manchester United la Eriksen, he's bloody goddamn, he's 31. He's doing it for them. Casemiro's 33, he's doing it for them. Every single team. Rodri அவளோ 28 29 இப்போ. ஆமா. He's doing Rodri, it. Gundogan, exactly. Gundogan is 30 நினைக்கிறேன். ஆமா. Probably, I don't know, but அவங்க எல்லாம் பண்ணும்போது you rely on Thiago who does it for 7-8 games a season and you're telling him Thiago இல்லன்னா நம்ம கேம் ஆட முடியாது. டேய் அவனும் இந்த நிலைமையில தான் இருக்கான். It's not that he is so big. இல்ல அதான் ப்ராப்ளம் என்னன்னா நம்ம அதாவது தியாகோ வந்து ஈவன் இஃப் இஸ் ஆவரேஜ்னா நம்ம மிட்ஃபீல்ட் இவ்வளோ பயங்கரமா இருக்கு. ஸோ அவனோட ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸே நமக்கு பயங்கரமா தெரியுது. ஐ செட் தட் வந்து ஒரு லாஸ்ட் சீசனே நான் சொன்னேன் லைக் தியாகோ இஸ் குட் பட் இஸ் நாட் லைக் வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ்லாம் லைக் ஹி கிவ்ஸ் இட் ஃப்ரம் டைம் டு டைம் பட் கண்டினியூஸாலாம் கொடுக்கறது இல்லை.
எக்ஸாக்ட்லி. இத சொன்ன மாதிரி இந்த டாபிக் ஓடயே வந்தோம்னா சம்மர் கிளியர் அவுட்ல we are taking out Ox, we are taking out Keita, we should definitely take out Milner. I don't care if you're man down. ஒரு ஸ்குவாட்ல வந்து ஒரு மேன் டவுனா இருந்ததுக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல. The problem with keeping Milner is we will not go for another right back. நீங்க மில்னர் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா Klopp will not go for another right back. We don't even know what happened to the Calvin Ramsey. நானா அவன் சைன் பண்ற வரைக்கும் ஒரு நிமிஷம் பார்த்தது இல்ல. அவன் இன்ஜுரின்னு படுத்துக்கிட்டான். சீசன் எண்டிங் இன்ஜுரி. He will not come end of the season வரைக்கும். அதேதான் பேட் செட்டிச்சுக்கும் இப்போ திரும்ப. இப்போ பேட் செட்டிச் has gotten that injury now. So we are taking out Ox, we are taking out Keita, we have to take out Milner. We have to take out Milner. I don't care whatever anyone else says. You are being satisfied with Milner just says the fact that you don't want to compete. It's so simple. You can get in 120 million midfielder. For God's sake, Pellegrini signed for 70 million to Fulham. How can our transfer committee sit back and say Pellegrini wouldn't improve a midfield of Jordan Henderson, Thiago and Fabinho? இல்ல Fabinho see okay when Pellegrini வந்து signed summerல இல்லையா, so அப்போ வந்து I would not say that no, ஆனா nobody expected Fabinho's drop off இவ்வளோ in the season. So அப்போ at the time வந்து we didn't think much of it, but இப்போ வந்து what we need is வந்து we definitely need midfielders. ஹெண்டர்சன் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் லைன்ல இருந்தான்னா பிரயோஜனமே இல்லை. ஸோ இப்போ மேசன் மவுண்ட் ரூமர்ஸ்லாம் இருக்கு. என்ன கேட்டால் மேசன் மவுண்ட் இஸ் அ மச் பெட்டர் பிளேயர் தென் ஹெண்டர்சன். டெக்னிக்கலி ஆல்சோ இஸ் மச் பெட்டர். அவனால ஹெண்டர்சன் மாதிரி ஓடவும் முடியும். டெக்னிக்கலி ஆல்சோ அவனால இஸ் மச் பெட்டர் தென் ஹெண்டர்சன் என்ன கேட்டா. Definitely, I think ரெண்டு signings I don't even know about Jude. நம்ம அதை மென்ஷன் பண்ணிருந்தோம். I still don't know about Jude. ஏன்னா Borussia are out of Champions League. நீங்க சொல்லிருந்தீங்க they are just waiting for Borussia to go to the Champions League so that we can get in a pre. இல்ல எல்லா காம்படிஷனும் I think அவங்க இன்னும் லீக்ல என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு எனக்கு சரியா தெரியல. They are second. They were tied with Bayern, but if in the game the week drop பண்ணாங்களோ என்னமோ, so they are second. So I think இல்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஜெர்மன் கப், சாம்பியன்ஸ் லீக் மூணுத்துலயும் அவுட் ஆனாங்கன்னா தென் தே மே அனௌன்ஸ் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஏதாவது அனௌன்ஸ் பண்ணோம்னாக்கா ஃபேன்ஸ் ஏதாவது ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு தான் யூஸ்வலா பண்ண மாட்டாங்க. Even if that's the case, I've not seen Jude that much. I've just seen compilations or full game. Compilations doesn't say the whole story. இல்ல அது full game பாரு, then you'll understand if he was good. He was crap against Chelsea. ஆனா அந்த ஒரு கேம் வந்து ஏட பேட் கேம். அதுவும் நான் சொல்றேன். எனக்கு தெரியல, அத சொல்றேன். Is he worth the 120 million at this moment? டெஃபினட்டா இல்ல. அந்த செல்சி கேம் he was bad. அது நானும் ஒத்துக்கிறேன். பட் ஓவரால் பர்ஃபார்மன்சஸ் போத் ஃபார் டாட்மண்ட் சாம்பியன்ஸ் லீக்லயும் சரி, நம்ம ஈவன் சிட்டிக்கு அகைன்ஸ்ட் ஆடினாங்கல்ல குரூப் ஸ்டேஜ்ல, அந்த கேம்லாம் ஜூட் பெல்லிங்ஹாம் வாஸ் பை ஃபார் த பெஸ்ட் பிளேயர் டாட்மண்டுக்கு அண்ட் ப்ராபபிலி ஒன் ஆஃப் த டாப் 5 பிளேயர்ஸ் பிட்ச்ல. இல்ல, the question that I have is not considering his quality, considering the position that we are in, wherein we need at least 3 midfielders and wherein FSG won't give us more than 200 million. அதுதான் இப்ப நம்ம என்ன அசம்ஷன்ல இருக்குன்னா எஃப்எஸ்ஜி won't give more than 200 million. நான் என்ன சொல்றேன், இப்ப நாபி கேட்டா கான்ட்ராக்ட் கிளியர் ஆயிடுச்சு, மில்னரோட கான்ட்ராக்ட் கிளியர் ஆயிடுச்சு, சேம்பர்லினோட கான்ட்ராக்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா then we'll have some money to play around with. So என்ன கேட்டா at least Bellingham and Mount should be possible. That's I don't not know. Enough. That's not enough. The problem is இல்ல அது நான் சொல்றேன். That's not we need, நீங்க சொன்ன மாதிரி we need 3, but Bellingham and Mount is definitely possible. And நம்ம ஸ்கவுட்டிங் நெட்வொர்க் ஏதாவது இந்த ஜோ பெலினியா மாதிரி ஏதாவது கிடைச்சாங்கனாக்கா ஒரு 20 மில்லியன் 30 மில்லியனுக்கு ஏதாவது கிடைச்சாதான் பார்க்கணும். எக்ஸாக்ட்லி இல்ல, we need that. எனக்கு the problem is I am not sure to question our transfer committee yet. ஏன்னா there was one interview where Klopp said we played every game until the last season and we had 1.5 months to come back. And we got in Nunez and we were scouting Gakpo. We got in Gakpo. Our attack has been really good scouted. Every transfer window we got in one player. Correct. Last winter we got Diaz. Last summer we got in Nunez. This winter we got in Gakpo. Perfect. இப்படிதான் இருக்கணும். Every transfer window we got in one attacker. Perfect analysis. All three are look nailed on. இப்போ because I don't know what to make of Jota. I think when Diaz is back, Jota will be on the bench full time. I think he'll compete for a starting spot. ஏன்னா Jota வந்து like okay, he has had his injuries, அதனால தான் I'm giving him a little bit of time. But in the pre-season life he's fully fit நாக்க I think ஏன்னா அவன மாதிரி ஒரு like
out of all these three, Nunez விட்டுருங்க. Nunez may be the only one who can compete, but pure goal scoring, I think I have not seen anyone better than Jota நம்ம டீம்ல, Nunez தவிர. And Right. Salah obviously, but probably yeah, we have to give him leeway for the injury and then these come back. The problem is 1 year அவன் goal score பண்ணல even before the injury. So we'll have to think about that too. And his performances are not that, yeah, maybe injury இன்னும் வந்து இப்ப ரெண்டாவது game, third game, that's it. So yeah, I'm going to give him some leeway. So attack பத்தி we have 5 proper people after Firmino is going to leave at the end of the season. 5 பேர் இருக்காங்க. So we don't need to question the attack right now. Midfielder we need 3 who goes into the lineup straight away. That's the thing. நம்ம வந்து பெஞ்ச் பிளேயர்ல வாங்க போறது இல்ல. we need lineup who's going to go on the lineup. ஏன்னா பெஞ்ச்ல we'll have Henderson, we'll have Carvalho, we'll have ரெண்டு பேர் வாங்கினோம்னா we'll have Henderson, Carvalho, Batshuayi on the bench at least. exactly. அப்படி and Elliot 4 பேர் நாலு பேர் பெஞ்ச்ல we'll have who could at least run down the game இந்த 4 பேருமே, and Batshuayi could do something. So at least we have these 4. இத தவிர்த்து இந்த வீணா போன கர்டிஸ் ஜோன்ஸ் எல்லாம் எது கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க எனக்கு புரியல. தெரியல. ஆனா நான் அப்போ சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், கர்டிஸ் ஜோன்ஸ் ஐ திங்க் அவன் இங்கிலாந்துல பிறந்திருக்கான், லிவர்பூல்ல வளர்ந்திருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஹோம் கிரவுண்ட் ரூலுக்காக அவனுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கூட ஐ திங்க் இஃப் Batshuayi குவாலிஃபைஸ், அவன் எப்போ வந்தான்னு தெரியல லிவர்பூல், பட் இஃப் Batshuayi குவாலிஃபைஸ்னா ஐ திங்க் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல கர்டிஸ் வந்து லிவர்பூல்ல இருப்பான்னு எனக்கு தோணல. Batshuayi குவாலிஃபை ஆறான்னு எனக்கு தெரியல, அவ்வளவுதான். Yeah, so it's just basically all culmination of all these factors to bring in this change about the midfield. I really don't know what else to say with this topic. ஆமா, இல்ல அதான் வந்து ஐ திங்க் இஃப் இந்த விண்டோல வந்து நமக்கு ஜூட் அண்ட் மேசன் மவுண்ட் கிடைக்கல, ஆர் அட்லீஸ்ட் 2 மிட்ஃபீல்டர்ஸ், மேசன் மவுண்ட் இல்லைனாலும் வேற யாரான அதே மாதிரி ஒரு மிட்ஃபீல்டர், முன்னாடி இந்த பரேலான்னு ஒரு பையன் இருந்தான், அவனோட ரூமர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சா, எங்க போச்சுன்னு தெரியல. I think he has signed a new contract. I may be wrong, but I think he has signed a new contract அங்க இன்டர்ல. பட் அதான் இல்ல, அட்லீஸ்ட் 2 மிட்ஃபீல்டர் வேணும். அதுவும் ஜூட் கிடைக்கலன்னா, இவ்வளோ ஆஃப்டர் சோ மச் ஆஃப் டாக் இதுக்கப்புறம் ஜூட் கிடைக்கலன்னா ஐ திங்க் இட்ஸ் a big failure. Yeah, basically இந்த மிட்ஃபீல்ட் ட்ரான்ஸ்ஃபர் பத்தி டைம் அண்ட் டைம் பேசிருக்கோம். The thing is our team is done. Just I know it's hard to accept. I know I don't want to say this, but I think our cycle is completely over. We need a minimum. Summerன்னு பேசிட்டு இருக்கும்போது we need a minimum of 1 center back, of 1 right back and 3 midfielders. 5 signing. 3 கூட வேணாங்க, 2 bare minimum 2 வேணும். 3 கூட வேணாம். ஃபெபினியோ வச்சு இன்னொரு bare minimum தான். I'm not இல்ல நான் என்ன சொல்றேன், ஃபெபினியோ வச்சு இன்னொரு சீசன் ஓட்டலாம்னே வெச்சுப்போம். ஃபெபினியோ வச்சு இன்னொரு சீசன் ஓட்டிக்கலாம். ஹெண்டர்சன் வந்து பேக்கப் 6, Batshuayi அதுக்கும் மேல பேக்கப் 6 வேணும்னா. சோ அப்படி பார்த்தா கூட பெல்லிங்ஹம் மவுண்ட் இல்லாம இந்த மிட்ஃபீல்ட் வந்து திரும்ப அடுத்த சீசன் ஓடாது. அப்படி பார்த்தாலே 4 signings, minimum of 4 signings we need. ஒரு ரைட் பேக், ஒரு சென்டர் பேக் and 2 midfielders who will go into the lineup. I don't want this bullshit 10 million 5 மில்லியனுக்கு வந்து அதுவும் வந்து அந்த அட்வைசரி போட்டு போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தோம். எலியட்டையும் அவன் யாரு காவாலியோட லைஃப் என்னன்னு எனக்கு புரியல. அது எனக்கு என்ன, அது இப்ப பாவங்க. ஆனா இப்ப 10 செகண்ட் இருக்கும்போது சப்ஸ்டிடியூஷன் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப மோசம். அது கார்வாலியோ வாட் இஸ் த பாயிண்ட்? அதுக்கு பேசாம நீ பெஞ்ச்லயே உட்கார வச்சு அடுத்த கேம் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கொடுக்கலாம். அண்ட் அவன் என்ன பண்ணானே எனக்கு தெரியல. he looked very good லைனப்ல இருந்த போது. something happened that in the background. At least இந்த 2-3 கேமா is at least coming on for 1 minute 2 minutes. முன்னாடி அது கூட இல்ல. ஆமா, there's just something that happened behaviorally, because I know we all know about Klopp. If something happens to that player, he'll never see the lineup again. ஆமா ஆமா, ஏதோ ஆயிருக்கு கார்வாலியோக்கு, தெரியல. பட் yeah, basically we need 4 minimum for the summer, at least 4 minimum. அது இல்லனா we can forget about I think we're going to forget about Champions League anyway. I don't even see us qualifying. ஒரு வாரம் மேன் யுனைடெட் அடிச்சுட்டு அடுத்த வாரம் போய் போர்ன்மவுத் தோத்தோம்னா இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அந்த சென்டர் பேக் இல்லாத சீசன் போது கூட ஒன்ஸ் பீப்புள் கேம் பேக் we were very consistent. I think ஏதோ ஒரு ஸ்டார்ட் கூட படிச்சேன். I think we lost only like 1 game in the last 10 or 15 அந்த சீசன். Exactly. Last 12 games and more we won 9, drawn 2 and lost 1 ன்னு நினைக்கிறேன். ஆமா, I think something like that. So அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எல்லாம் இந்த டீம்ல இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. And the sad thing is this team is much better than that team. So it is what it is. But I think இதுக்கே ரொம்ப நேரம் நான் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். I think ஒரு damning review of Real Madrid and our team put together. ஆமா, இல்ல I think this was more a review of the team. அதுவும் இப்போ இன்டர்நேஷனல் பிரேக் வருது, சரி கொஞ்சம் டைம் இருக்குன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாவே ரெக்கார்ட் பண்றோம்.
பட் அதான் லைக் இட்ஸ் a ரிவ்யூ மோர் ஆஃப் த டீம். Real Madrid கேம் பத்தி we knew how it was going to go. அந்த early goal கிடைக்கலன்னா Madrid was going to win this for sure. ஸோ அதனால அது அந்த கேம் பத்தி ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. பட் உங்க தாட்ஸ், உங்க கமெண்ட்ஸ், நாங்க ஏதாச்சும் ரியல் மெட்ரிட் பத்தி பேசும்போது மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதை கீழே போடுங்க, எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 206 வரைக்கும் போயிருச்சு. 205 டார்கெட்டா வச்சிருந்தோம் ஒரிஜினலா இந்த சீசனுக்கு. ஸோ 206ங்கிறது வந்து இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் அஸ் அண்ட் இட் வுட் நாட் பி பாசிபிள் வித்வுட் ஆல் ஆஃப் யூ. ஸோ உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் சைட்ல இருந்தும் சரி, கௌதம் சைட்ல இருந்தும் சரி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சீசன் 215 டார்கெட்டா வச்சிருந்தேன். அதுக்கு மேல ஏத்த மாட்டேன்லாம் நான் ப்ராமிஸ் பண்ணல. 215 வரைக்கும் எப்படியாச்சும் எடுத்துன்னு போயிருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. டசன்ட் மேட்டர் இஃப் தே டோன்ட் சப்போர்ட் லிவர்பூல். தமிழ் புரியும், லிவர்பூல் ஃபேன்ஸ் கதறல் வேணும் அப்படின்னாக்க கேட்க சொல்லுங்க. ஆமா, அதுவும் இந்த எபிசோட மறக்காம கேட்க சொல்லுங்க. பட் அதான் ஃப்ரம் மை சைட் அண்ட் ஃப்ரம் கௌதம் சைட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வில் see you next time.